subscribe. வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எலெக்ஷனுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. நான் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த வீடியோ மூலமா சில விஷயங்களை உங்க எல்லார்கிட்டையும் பேசணும்னு தோணுச்சு. என் மனசுல படுறத ஓப்பனா நான் இப்ப பேச போறேன். இந்த எலெக்ஷன் சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்புல இருக்கும். தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும், மறுபடியும் சொல்றேன், யாரா இருந்தாலும் பாரபட்சம் இல்லாம நடவடிக்கை எடுப்பேன். பெண்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா உங்கள ஒருத்தனை எப்பவும் களத்துல வந்து நிற்பேன். இதெல்லாம் என்னுடைய மனப்பூர்வமான உறுதிமொழிகள். இந்த உறுதிமொழியை நான் என்னோட உசுரா நினைச்சு கடைபிடிப்பேன். இதை நான் மீறினா நீங்க என்ன நேரடியா கேள்வி கேட்கலாம். தமிழ்நாட்டோட விடியலுக்கு என்னோடு துணை நின்று வருகிறோம். நான் உட்பட பல பாதிக்கப்பட்டவர்கள் ஏற்கனவே திருச்சியில் உள்ள பொருளாதார குற்றப்பிரிவு EOW அலுவலகத்தில் முறையான புகார்களை அளித்துள்ளோம். எவ்வாறாயினும் நாங்கள் பல முறை பின்தொடர்ந்தும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடமிருந்து எங்களுக்கு எந்த பதிலும் அல்லது நடவடிக்கையும் கிடைக்கவில்லை. இந்த மோசடியின் அளவு மற்றும் பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான தனிநபர்களின் துன்பங்களை கருத்தில் கொண்டு முழுமையான விசாரணை நடத்தப்பட்டு நீதி வழங்கப்படுவதை உறுதி செய்ய உடனடியாக தலையிடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதில் உங்கள் தலைமையிலும் அர்ப்பணிப்பிலும் நாங்கள் நம்பிக்கை கொண்டுள்ளோம். தயவு செய்து தேவையான நடவடிக்கைகளை விரைவாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த புதுப்பிப்பை எங்களுக்கு வழங்கவும். இந்த விஷயத்தில் உங்கள் ஆதரவை நாங்கள் மனதார பாராட்டுகிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த மோசடியால் பாதிக்கப்பட்டவர்கள் பாதிக்கப்படுகின்றனர். மேலும் சிலர் இந்த மோசடியால் ஏற்படும் நிதி நெருக்கடியால் தங்கள் வாழ்க்கையையும் இழக்கின்றனர். புதிய ஓய்வு பெற்ற நீதிபதியை நியமிக்க வேண்டும். இழந்த பணத்தை மீட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த மோசடியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட 13 நபர்களை கைது செய்து அவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுப்பதை உறுதி செய்ய வேண்டும். இந்த பிரச்சினை ஆயிரக்கணக்கான குடும்பங்களை சீரழித்துள்ளது. மேலும் நீதி உடனடியாக தேவைப்படுகிறது. உங்கள் தலைமையின் மீது நாங்கள் நம்பிக்கை வைத்து பொறுப்பானவர்கள் பொறுப்பு கூறப்படுவதையும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நீதி கிடைப்பதையும் உறுதி செய்ய உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மரியாதையுடன் ராஹத் மோசடியில் பாதிக்கப்பட்ட மக்கள். தமிழக அரசே கைது செய் ராஹத் குடும்பத்தை கைது செய். தமிழக அரசே மீட்டு கொடு எங்களது பணத்தை மீட்டு கொடு. தமிழக அரசே கைது செய் ராஹத் குடும்பத்தை கைது செய். தமிழக அரசே எல்லா செய்திகளும் சொன்னாங்க, எல்லாரும் கேட்டுட்டு இருந்தோம். சரி, இந்த ஒரு மாசத்துல இப்ப வரக்கூடிய எலெக்ஷனுக்கு முன்னாடி அரசு எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் ஓட்டு போறது அப்புறம் இருக்கும். என்ன நடவடிக்கை நம்ம எடுப்போம். எதா இருந்தாலும் இந்த மாதிரி கூட்டம் போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு 4 பேர் டீ குடிச்சிட்டு 4 பேர் பஸ்ல போயிட்டு வந்து கொடுத்த காட்டிட்டு அப்படி போயிடுறோம். அது இல்லாம அதிரடி நடவடிக்கை ஏதாவது எடுக்கணும். அதுக்கு ஏதாவது ஒரு ஆளை கிடைக்கணுங்க. ஏதாவது ஒரு கடுமையான ஆக்ரோஷமான ஒரு முடிவு எடுப்போம். அந்த முடிவு எடுத்தால்தான் நம்மளுடைய படம் நமக்கு திரும்ப கிடைக்கும். நானே ஒரு 33 வருஷம் சவுதியில டிரைவரா இருந்தேன். 33 வருஷம் இருந்துட்டு அவங்க கொடுத்த சர்வீஸ் காசை வாங்கிட்டு வந்து நிலம் வாங்கி பிள்ளையை கட்டி கொடுக்கலான்னு வச்சிருந்தேன். அந்த நிலத்தை வித்த உடனே அந்த காசிய கையில இருந்தது. அப்ப என் கூட இருந்த ராஜகிரியை சேர்ந்த இப்ராஹிம்ங்கிறவரு 18 வருஷம் என் கூட இருந்தார். இந்த ராகத்தும் தெரியாது, இந்த பத்தியும் தெரியாது, ஊர்ல உள்ளவங்களே தெரியாது. அப்புறம் இங்க எங்க தெரிய போகுது? ஏன்னா வர்றது வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு ஒரு தரம் வர்றோம். 10 நாளைக்கு 24 நாள் லீவு உடனே போயிடும். காட்சி தான் குறிப்பெல்லாம் இருந்தது. பொட்டாட்டியை கூப்பிடல, புள்ளைய கூப்பிடல, யாரையும் கூப்பிடல, எல்லாம் கொடுத்து கம்பெனி பணம் தான் குறியா இருக்குது. அந்த பணத்தை சம்பாதிச்சு நிலத்தை வாங்கினதுக்கு அப்புறம் சரி பிள்ளையை கட்டி கொடுக்கணும் நிலத்தை வைத்தோம். அந்த காசு கையில இருக்கும்போது என் ஃப்ரெண்ட் வந்து சொன்னாரு, இந்த மாதிரி ராகத்துல வந்து போட்டிருக்கேன் நானு. அவர் எவ்வளவு தெரியுமா போட்டிருக்காரு? 1.5 கோடி ரூபாய். அவரு பிள்ளைங்க 3 பேர் பேர்ல சேர்த்து 1.5 கோடி ரூபாயில 1/2 கோடி ரூபாய் வாங்கிட்டாரு. பாக்கி 1 கோடி ரூபாய் தான் அவர் போட்டிருக்காரு. அவர் போட்டதை காட்டுறதுக்கு அப்புறமா தான் நான் கொண்டு போய் போட்டேன். என் பேர்ல கொஞ்சம் தான் போட்டேன். அதை போட்டோட என் வீட்டுக்காரங்களுக்கு பார்த்துட்டு இவ்வளவு போட்டா மாசத்துக்கு இவ்வளவு வரும், இவ்வளவு வந்தால் இவ்வளவு நகை வாங்கலாம்.
எல்லாம் இப்படி என்ன கன்வின்ஸ் பண்ணாங்க. சரி கொண்டு போய் அவர் போடுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டாங்க. போட்டு 3ஆம் மாசம் முடிஞ்சு போச்சு. கொரோனா வந்துருச்சு. கொரோனா வந்த உடனே நின்று போச்சு. நின்னதுக்கு அப்புறம் மாலை கட்டி கொடுத்துருந்த பணம் என்னன்னு சொல்றது, உடனே எல்லாத்தையும் பத்திரமா வாங்குறாங்க. உடனே கொண்டாந்து கொடுறோம் அப்படின்னா யார் என்ன சேர்த்தாரோ அவர் சொல்றாரு. உடனே எடுத்துட்டு முடியாதோம். முடியாத அந்த பத்திரத்தை எல்லாம் கொடுத்துறோம். உடனே அதை ஏற்றிட்டு காப்பியில ஏற்றிட்டு ஒன்றுமே கேட்ட கொடுத்துட்டாங்க. வந்து படத்தை வாங்கிக்கங்க. எந்த மாசம் மார்ச் மாசமும் ஏப்ரல் மாசமும் படத்தை வாங்கிக்கன்னு சொன்னாங்க. படத்தை வாங்கறதுக்கு முன்னாடி சமாதி போயிட்டாரு. சமாதி போயிட்டாருன்னு சொல்லும் போது மௌத்து அடக்கும் போது யாராவது இது எடுத்துட்டாங்களா உரிமை, எங்க அத்தா மௌத்தாயிட்டாரு அல்லது எங்க அண்ணன் மௌத்தாயிட்டாரு, அந்த பணத்துக்கு நான் தான் பொறுப்பாளி, இதான் இருந்தாலும் நாங்க தருவோம் போனதான் சொல்லி அனுப்ப முடியாது. அது இல்லவே இல்லை. அந்த ஊர் நிர்வாகம் பொறுப்பு அதப்பட்டு ஜனாதா சொல்ல வைக்கும் போது கமாலினுடைய மையத்தை அடக்கம் பண்ணும் பொழுது எல்லா ஊர்லயும் உள்ளது போல கமாலினுடைய மையத்துக்கு ஒருத்தர் பொறுப்பெடுக்கணும். அவருடைய மகனோ அவருடைய சகோதரரோ இவர் பற்றிருக்கிற கடனுக்கு நாங்கள் பொறுப்பெடுக்கிற ஜனாதா சொல்ல வைப்பாங்க. அந்த மையத்தில் செஞ்சாங்களாத நாங்க போல, நான் போல, நான் இங்க ரஹ்மான் நகர் மூத்துக்கு போனது செய்யல. அப்ப அந்த நிர்வாகத்தில் இருக்கிறவங்க கேட்பாங்க. இந்த நிர்வாகத்தில் ஐயம்பேட்டை நிர்வாகத்தில் இருக்கிறவங்க அதை கேட்பாங்க. என் மேல வழக்கு போட சொல்லுங்க. நான் இந்த பப்ளிக்ல சொல்றேன், அவன் ஒருத்தம் கூட முஸ்லீம் கிடையாது, ஒருத்தம் கூட ஈமான் கிடையாது. நிர்வாகத்தில் இருக்கிறவனை தான் நான் குறை சொல்லணும். ஐயம்பேட்டை நிர்வாகத்தில் இருக்கிறவன் அத்தனை பயனும் அயோக்கிய பயனுங்க. எவனாவது சொல்லிருந்தானா நீங்க யாருப்பா பொறுப்படுத்திக்கிறீங்க, இமாம் தொழு வைக்காதீங்க, யாரு பொறுப்படுத்திக்கிறாங்க அதுக்கப்புறம் தொழு வைங்க யாராவது சொன்னாங்களா, நீங்க போய் நீங்க அந்த வயிற்றுக்கு யாரும் சொல்லுங்க. எங்க ஊர்ல சொல்றேன், எல்லாருக்கும் சொல்றோம். அன்னைக்கு அப்ப நிர்வாகத்தில் இருக்கிறவங்க போட்டப்ப அப்படிதான் அர்த்தம் இருக்கு. அப்படின்னு சொல்றாங்களே, அந்த நிர்வாகம் ஏன் அதை பொறுப்பெடுத்துக்கல? அப்ப நிர்வாகத்தில் இருக்கிறவங்க வாங்கி தின்றதான் அர்த்தம்.